ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி என்ன ரெசிபின்னா பாஸ்தா. ஒரு அருமையான ரெசிபி. பாருங்கள், அதுக்கு என்னென்ன தேவை அப்படின்னா கேரட்டு, கேப்சிகம், தக்காளி, பச்சை மிளகாய், வெங்காயம், கருவேப்பிலை. இதுக்கப்புறமும் இன்னும் நிறையா இருக்குது. பாருங்கள் எப்படி பண்ணலான்னு. இப்போ 2 கப்பு தண்ணி எடுத்துக்கலாம். இதில் கொஞ்சமாக உப்பு போடுங்க. அதை அப்படியே நல்லா கிண்டி விட்டுருங்க. அடுத்து கொஞ்சமாக 1 டீஸ்பூன் ஆயில், அதையும் நல்லா கலக்கிடுங்க. இந்த ஆயில் எதுக்கு ஊற்றுறோம் அப்படின்னா, இந்த பாஸ்தா ஒன்றோட ஒன்று ஒட்டாமல் இருக்கும், அதுக்கு தான். இப்போ நம்ம பாஸ்தாவை போட்டு இதையும் நல்லா கிண்டலாம். எதுக்குன்னா, இது பாஸ்தா நல்லா வெந்ததுக்கு அப்புறம் தான் நம்ம மசாலையில் ஆட் பண்ண முடியும். அதனால் நல்லா பாயில் ஆகி வரட்டும். ஒரு 15 நிமிஷம் கண்டிப்பாக போடணும். நீங்கள் சின்ன பசங்கள்லாம் சாப்பிட்றதா இருந்தால் நீங்கள் 20 நிமிஷமே போட்டு நல்லா அவிச்சு எடுத்துடணும். இது நல்லா அவிஞ்சிருச்சு. இப்போ நம்ம எடுத்துடலாம். அடுத்து இதுக்கு மசாலா ரெடி பண்ணிடலாம். அதே பாத்திரத்தில் எண்ணெய் ஊற்றிடுங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை, லைட்டாக ஒரு கிண்டி கிண்டி விட்டுருங்க. அடுத்து கட் பண்ணி வச்ச வெங்காயம், இதை நீங்கள் நீள நீளமாக கட் பண்ணக்கூடாது, குறுக்க குறுக்க அரியணும். இதையும் நல்லா வதங்கட்டும். அடுத்து பச்சை மிளகாய், தக்காளி, இதையும் வதக்கிடலாம். அடுத்து குடமிளகாய், கண்டிப்பாக குடமிளகாய் போட்டு பண்ணுங்கள், நல்ல டேஸ்ட் வரும். இதையும் கொஞ்சம் நல்லா வதக்குவோம். கேரட், நான் 2 கேரட் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன். அதையும் போட்டு சேர்த்து வதக்கிடலாம். இஞ்சி பூண்டு விழுது 1 டீஸ்பூன், அதையும் சேர்த்து வதக்குவோம். அடுத்து உப்பு, அதையும் கிண்டி விடுங்க நல்லா. அடுத்து மிளகாத்தூள் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் 1 டீஸ்பூன் போடுங்க. ரெண்டையும் நல்லா கலந்து மிக்ஸ் பண்ணிடலாம். கரம் மசாலா 1 டீஸ்பூன், மஞ்சத்தூள் ஒரு 1/2 டீஸ்பூன், சீரக சோம்பு 1/2 டீஸ்பூன். இதெல்லாம் இப்போ கிண்டும் போதே அவ்வளோ வாசனை அழகாக இருக்குது, சாப்பிடணுன்னு தோணுது. நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணுங்கள். ஏன்னா சின்ன பசங்க ரொம்ப விரும்பி சாப்பிட்றது, அதனால். தக்காளி சாஸு, டொமேட்டோ சாஸு 1 டீஸ்பூன், 1 டீஸ்பூன் போடுங்க. க்ரீன் சில்லி, ஏன்னா நம்ம ஏற்கனவே மிளகாத்தூள் போட்டிருக்கோம் 1 டீஸ்பூன், மிளகுத்தூள் போட்டிருக்கோம். அதனால் க்ரீன் சில்லி கொஞ்சமாக 1 டீஸ்பூன் போடுங்க. வினிகர் 1 டீஸ்பூன் போதும். எல்லாம் போட்டு நல்லா கிளறணும். இப்போ நம்ம பாஸ்தாவை ஆட் பண்ணிடலாம். இதையும் நல்லா கிளறி விடணும். நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். ஏன்னா இந்த மசாலா எல்லாம் இதோட சேர்ந்தாதான் நல்ல டேஸ்ட் வரும். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அவ்வளோதான், இவ்வளோதான் பாஸ்தா. இந்த மெத்தடில் செஞ்சு பாருங்கள். இன்க்ரீடியன்ட்ஸ் கொஞ்சம் நிறையாவே போட்டிருக்கோம் நம்ம, அது மாதிரி அந்த டேஸ்ட்டுமே நல்லா வரும். ரெடி ஆயிடுச்சு பாஸ்தா ஃப்ரெண்ட்ஸ். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு
கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.